நாங்கள் இப்போ சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். கடுகு, அடுத்தது கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்ச வெட்டி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா செம்மையாக வதக்கி விடணும். அவ்வளோதான். இப்போ தக்காளி கொட்ட போகிறோம். டொமேட்டோ நல்லா வதக்கி வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கலாம். இதோ வணங்கிடுச்சு தக்காளி. இப்போ மசாலா போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ வதக்கி விடணும் நல்லா. இப்படி வதக்கி விட்டுருக்கணும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு தான் சீச்சி போடணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருக்கணும். அப்படி போடுறாங்க, சிக்கன் போடுறாங்க. செம்ம டேஸ்ட் இருக்க போகுது. இப்போ உப்பு போடுறாங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா டர்மரிக் பவுடர் போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாங்க. நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலா போட போகிறோம். கறி மசாலா நிறைய போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கறி மசாலா போட்டோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். நல்லா நிறைய போட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் போடுறோம். மல்லித்தூள் நிறைய போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் போட்டு கிண்டி விடணும். செம்ம டேஸ்ட்டில் பார்க்கும்போது எச்சு ஊடுது. இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆகிடணும். அப்புறம் நல்லா ருசியாக சாப்பிடுவோம். இப்போ குழம்பு எடுத்து தனியாக ஒரு கப்பில் ஊற்றிக்கணும். இப்போ சீச்சியாக கிரேவி அப்படியே ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?